வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி 4th April ஹிந்து எடிட்டோரியல் ஃபஸ்ட் ஆர்டிகல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். லைட் அண்ட் சவுண்ட், அதாவது இந்த ஆர்டிகளோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரேந்திர மோடிஸ் 9-minute லைட் செரமனி. ஸோ நேற்று வந்து நரேந்திர மோடி மக்களுக்கு வந்து ஒரு உரையாற்றியிருக்காரு. அதில் வந்து நாளைக்கு, அதாவது 5th April அன்றைக்கி நைட் 9 மணிக்கு எல்லோரும் வந்து தங்களோட வீட்டு லைட்டெல்லாம் அணைச்சிட்டு விளக்கு வந்து ஏற்றணும், இல்லை வந்து டார்ச் லைட்டு சொல்லி இந்த மாதிரி ஏதாவது விளக்கு வந்து 9 நிமிஷத்துக்கு ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றின ஒரு ஆர்டிகல் தான் இது அப்படிங்கிறாங்க. Full of sound and petty, but significant little, Prime Minister Narendra Modi's third and latest address to the nation on the COVID-19 pandemic hardly calmed frayed nerves. ஸோ பெய்ட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தெய்வ பக்தி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து பெய்ட்டி அப்படிங்கிறது. ஃப்ரேட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேஞ்சு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபஸ்ட்டு லாக்டவுன் ஆனப்போ 5 மணிக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஓசை எழுப்ப சொன்னார். இப்போ வந்து ஒரு தெய்வ பக்தி தான் வந்து விளக்கேற்ற சொல்கிறாரு. ஆனால் இப்போது இந்த மாதிரி சமயத்தில் வந்து COVID-19 உலகம் ஃபுல்லாக பரவிட்டு இருக்க சமயத்தில் இந்தியா ஃபுல்லாக ஒரு லாக்டவுனில் இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் வந்து 3rd டைமாக வந்து இவர் மக்கள்கிட்ட உரையாற்றிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து மக்கள் ஏற்கனவே வந்து ஒரு தேஞ்சு போன ஒரு நிலைமையில், அதாவது ஒரு தொஞ்சு போன ஒரு நிலைமையில் இருக்கும்போது இப்படி பண்ண சொல்கிறது வந்து மக்களுக்கு வந்து எந்த ஒரு ஆதாயத்தையுமே கொடுக்க போகிறதில்ல. மக்கள் வந்து ஒரு புரியாத ஒரு மனநிலையில் தான் இருக்காங்க இந்த அறிக்கை மூலியமாக அப்படிங்கிறாங்க. Anxieties triggered by the pandemic are on the rise among all sections of society. Anxieties அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு கவலை அப்படின்னு சொல்லுவோம்ல தான். ஸோ இந்த தொற்று நோயினால் மக்கள் வந்து எல்லா தரப்பு மக்கள் வந்து எவ்வளோ ஒரு கவலையில் இருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதாவது அதிகமாகிட்டே இருக்குது கவலைகள் அப்படிங்கிறாங்க இதனால். The lockdown enforced on March 24 has brought the economy to a halt. Small businesses are bleeding and companies are scurrying to keep their heads above water. Scurrying அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தண்ணியில் வந்து நம்ம மூழ்கிட்டோன்னா வந்து எப்படியாவது வந்து மேலே வந்துடணும், எப்படியாவது கரைக்கு போயிடணும் அப்படின்னு வந்து வேகமாக நகர்வோம்ல, அதுதான் ஸ்கர்ரிங் அப்படிங்கிறது. ஸோ இந்த லாக்டவுனு March 24 அன்றைக்கி வந்து ஆரம்பிச்சது. ஸோ அதனால் வந்து பொருளாதாரமே வந்து ஒரு ஸ்தம்பிச்சு நிலைக்கு வந்துடுச்சு. ஸோ சின்ன சின்ன வியாபாரங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து ப்ளீட் ஆகிட்டுருக்கு. அதாவது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே ரத்தம் வெளியே வருது, ஒரு வழியில் ரத்தம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் ப்ளீடிங் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து தங்களோட மூழ்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேகமாக நகர்ந்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு வேகமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. மூழ்காமல் இருக்கிறதுக்கு பிஸ்னஸ் வந்து ஃபுல்லாக வந்து லாஸில் போயிடக்கூடாது, இல்லை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து அப்படி சொல்கிறாங்க. Migrant laborers are stranded and hungry. Health workers and security personnel are already stretched. Stranded அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கி தவிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல தான். ஸோ வேறு மாநிலத்துலேருந்து நம்ம மாநிலத்தவங்க வந்து வேறு மாநிலத்துக்கு வந்து வேலைக்கு போகிறாங்கல்ல. ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா வந்து அப்படியே நடு அவங்க வீட்டுக்கும் வர முடியாமல் அங்கேயும் வேலை பார்க்க முடியாமல் ஸோ இப்படி சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பசியாலேயே வாடிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹெல்த் ஒர்க்கர்ஸ், டாக்டர்ஸ், நர்சஸ், அவங்க அதுக்கப்புறம் துப்புரவு தொழிலாளர்கள், அதுக்கப்புறம் வந்து செக்யூரிட்டி பர்சனல், போலீஸு, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரெடி ஸ்ட்ரெச், அதாவது அதிக நேரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. The extent of the pandemic itself remains uncertain meanwhile. ஸோ இந்த பேண்டமிக், அதாவது இந்த தொற்று நோய் வந்து இப்படி ஃபுல்லாக பரவிக்கிட்டு இருக்குல்ல, இது எவ்வளோ நாள் நீடிக்கும் அப்படிங்கிறதே வந்து தெரியாத ஒரு நிலைமையில தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்னும் எவ்வளோ நாள் நீடிக்கும் அப்படிங்கிறதே தெரியல, எப்போ முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது தெரில அப்படிங்கிறாங்க. இட் இஸ் ஒன்லி நேச்சுரல் தட் 130 crore Indians, the audience that the Prime Minister calls out to in all his speeches, have a lot of angst regarding all this. ஸோ angst அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அச்சம் இல்லை பயம் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். ஸோ நரேந்திர மோடி வந்து எப்போ ஸ்பீச், இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுத்தாலும் 130 கோடி மக்களை தான் வந்து ஒரு பார்வையாளராக வந்து அவர் சொல்லுவார். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை நிறையா போயிட்டுருக்குல்ல, இது வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இதனால் வந்து ஒரு அச்சம் இல்லை பயம் வந்து மனசில் இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்குது, என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. They did expect a reassuring action plan from the Prime Minister and a clear picture of the challenge ahead. ஸோ இந்த மாதிரி நரேந்திர மோடி அவர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்க போகிறாரு, மக்கள்கிட்ட உரையாற்ற போகிறாரு அப்படின்னோடனே மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இதை வந்து சரி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு திட்டம் கொடுப்பாரு அப்படின்னு, அதுக்கப்புறம் வந்து இன்னும் என்னென்ன சவால்கள் நம்ம எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி பேசுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அதை பற்றி அவர் எதுவுமே பேசவே இல்லை அப்படிங்கிறாங்க.
they expected some clarity on the post lockdown course for the country. அதாவது இப்போ இந்த லாக்டவுன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறோம், திருப்பி நம்ம பொருளாதாரத்தை வந்து நிலைநிறுத்துறதுக்காக என்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத மக்களுக்கு நிறையா வந்து டவுட் இருந்தது. ஸோ அதை வந்து தெளிவுபடுத்துகிற மாதிரி ஸ்பீச் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க மக்கள் அப்படிங்கிறாங்க. They hoped for more mitigation measures beyond those announced by the Finance Minister and the Reserve Bank of India Governor. So Finance Minister நிர்மலா சீதாராமன் வந்து நிறையா வந்து மக்களுக்கு வந்து ஒரு சில நிவாரண ரிலீஃப் பேக்கேஜ் மாதிரி ஒரு நிவாரண நிதி மாதிரி நிறைய கொடுத்தாங்க. அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐ கட்ட வேண்டாம், அப்புறம் ஃபினான்ஷியல் இயர் மாற்றணும், ஸோ இந்த மாதிரி சில நடவடிக்கைகளை எடுத்தாங்க. ஸோ மிட்டிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தீவிரத்தை குறைக்கும் செயல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டரும் ஆர்பிஐ கவர்னரும் வந்து சில நடவடிக்கைகள் எடுத்தாலும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிட்ட இருந்து இந்த தீவிரத்தை குறைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வழி வந்து திட்டத்தை வந்து அவர் சொல்லுவார் அப்படின்னு வந்து மக்கள் எதிர்பார்த்தாங்க, நம்பிட்டு இருந்தாங்க அவர் சொல்லுவார் அப்படிங்கிறாங்க. Chief executives of many democracies have personally addressed the people with detailed and material plans of action since the outbreak. ஸோ நிறையா ஜனநாயக நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பொறுப்பில் இருக்கிற பெரிய பிரதமர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மக்கள்கிட்ட வந்து உரையாடி இருக்காங்க. இந்த மாதிரி இந்த வைரஸ் வந்து பரவ ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி நம்ம நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட நேரடியாக வந்து பேசியிருக்காங்க நிறையா நாட்டில் அப்படிங்கிறாங்க. They have also kept the interaction alive and two-way. ஸோ மற்ற நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து தலைவர்கள் வந்து மக்கள் கூட நேரடியாக வந்து உரையாடினாங்க. அதாவது ரெண்டு மக்களும் சரி அந்த நிர்வாகிகளும் சரி ரெண்டு தரப்புலையும் வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. The political leadership at the center has largely remained aloof அப்படின்னு பார்த்தா தனித்து செயலாற்றுறது அப்படின்னு சொல்லுவோம்ல தான். ஆனால் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா அரசியல் இது பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து எப்பவுமே அவங்க சொல்கிறது தான் வந்து சட்டம், அவங்க சொல்கிறது தான் ஒரு முடிவு, மக்கள்கிட்ட வந்து எந்த ஒரு அபிப்பிராயம் கேட்குறதோ எந்த ஒரு சஜஷன் கேட்குறதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவங்களே எப்பவுமே தனித்து செயல்படுறது தான் அந்த மாதிரி தான் எப்பவுமே பண்ணுவாங்க நம்ம நாட்டில் அப்படிங்கிறாங்க. Mr. Modi himself continues with his monologues, shunning all questions. Shunning அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புறக்கணிக்கிறது இல்லை விலகிறது தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். ஸோ மோனோலாக் அப்படின்னால தெரியும், ஒரு பெரிய ஸ்பீச் லாங் ஸ்பீச் இருக்குல்ல அதுதான் வந்து மோனோலாக் அப்படிங்கிறது. ஸோ மோடி வந்து தன்னோட இந்த மாதிரி ஒரு நீண்ட பேச்சு வந்து ஒரு பேச்சு நடத்திக்கிட்டே இருக்காரு. ஸோ அப்படி மற்றவங்ககிட்ட வந்து ஒரு ஒப்பீனியனும் எதுவும் கேட்காம அவரே பேசிக்கிட்டே இருக்காரு. ஸோ அந்த மக்களுக்கு மனசில் இருக்கிற அந்த கேள்வியெலாம் வந்து புறக்கணிச்சிடுறாரு, அவரே பேசிக்கிட்டு தான் இருக்காரு அப்படிங்கிறாங்க. அவரே முடிவு பண்ணி அவரே வந்து எல்லா விதமான நடவடிக்கையும் எடுத்துகிட்டு இருக்காரு. மக்கள்கிட்ட வந்து எதுவும் வந்து ஒரு சஜஷனோ எதுவுமே கேட்குறதே இல்லை, அதை வந்து புறக்கணிச்சிடுறாரு அப்படிங்கிறாங்க. Rhetoric to rally the nation in a moment of crisis can actually do good. Rhetoric அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயனுள்ளதை பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்களா அதுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் மக்களுக்கு வந்து என்ன தேவை என்ன தேவையில்லை, ஸோ அந்த மாதிரி வந்து ரெண்டு தரப்பும் வந்து பேச்சுவார்த்தை மக்கள்கிட்ட வந்து நேரடியாக வந்து இந்த மாதிரி அதிகாரிகள் பேசினா தான் வந்து அது வந்து மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். இந்த மாதிரி நெருக்கடியான சூழ்நிலையில் மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் பயனுள்ளதாக பேசுறது அப்படிங்கிறாங்க. Unifying and galvanizing the country is very critical in combating the pandemic. Galvanizing அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நடவடிக்கை எடுக்க தூண்டுறது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். ஸோ இந்த மாதிரி மக்கள் வந்து ஒன்று சேர்ந்து அதாவது ஒற்றுமையாக இருந்து சில நடவடிக்கைகளை எடுக்கணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையில் அதாவது உலகம் ஃபுல்லாக பரவிட்டு இந்த தொற்று நோய் பரவிட்டு இருக்கிற இந்த மாதிரி சமயத்தில் வந்து மக்கள் வந்து ஒன்று கூடி சில நடவடிக்கைகளை எடுக்கணும். அப்போ தான் வந்து இந்த வைரஸ் இதை வந்து நம்ம வந்து எதிர்த்து போராடுறதுக்கு உதவியாக இருக்கும். இல்லை அப்படின்னா வந்து இன்னும் வந்து நமக்கு வந்து பெரிய ஒரு பிரச்சனையை தான் அதை வந்து உண்டாக்கும் அப்படி இல்லைன்னா அப்படிங்கிறாங்க. To the extent that it sought to achieve these goals, the Prime Minister's message was purposeful. ஸோ அந்த இதுக்கு வந்து பிரைம் மினிஸ்டரோட ஸ்பீச் வந்து இருக்குன்னு வந்து எதிர்பார்த்தோம். ஆனால் அப்படி வந்து அவரோட ஸ்பீச் வந்து அந்த பர்பஸே பார்த்தீங்கன்னா வந்து நிறைவேற்றவே இல்லை அப்படிங்கிறாங்க. பட் gong and cymbals that drown out substantive conversations can be counter productive. gong and cymbals அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த மோளம் தட்டுறாங்கல்ல, இந்த மோளம் தட்டினா வந்து கெட்ட சக்திலாம் போய் நல்ல சக்திக்கு வந்து ஒரு
ஒரு பவரை கொடுத்து அதை விரட்டி அடிக்கிறதுக்கு ஒரு சக்தியை கொடுக்கறத வந்து நம்புறது தான் வந்து அந்த காங்கன் சிம்பால்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது எந்த ஒரு முன்னேற்றத்துக்கும் வந்து யூஸ் ஆகாது. அது வந்து தேவையில்லாததான் இருக்குமே ஒழிய இந்த மாதிரி நெருக்கடியான சூழ்நிலைக்கு சும்மா அந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. If the pandemic itself was not mind-boggling enough, now the country has a unique puzzle to resolve, which is about the 9-minute light ceremony at 9 p.m. on Sunday, April 5, that the Prime Minister has called for. Mind-boggling அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான இல்லை ரொம்ப கடினமான விஷயம் அப்படின்னு சொல்லணும்ல தான். ஸோ இப்போ பரவிட்டு இருக்க இந்த உலகம் ஃபுல்லாக பரவிட்டு இருக்கிற இந்த பேண்டமிக் இந்த வைரஸே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு கடினமான ஒரு செயலாக தான் இருக்குது, இன்னும் ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனால் இன்னும் அதையும் வந்து இது பண்ணுற மாதிரி ஒரு பெரிய ஒரு பசில் வந்து இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து நாளைக்கு நைட்டு 9 மணிக்கு 9 நிமிஷம் வந்து இந்த மாதிரி வந்து லைட்டு ஒரு விளக்கேற்ற சொல்கிறாரு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து மக்கள் வந்து தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. Unsurprisingly, an industry has instantly sprung up online interpreting the choice of number 9 as a stroke of celestial genius, forcing the Press Information Bureau to issue a clarification. Sprung up அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா திடீரென்று எழுப்புறது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். செலஸ்டியல் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீகமான இல்லை பரிசுத்தமான அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். ஸோ ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து சில பேர் வந்து அந்த மத சாயம் பூசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா தான். ஸோ இப்போ ஏன் அவர் வந்து 9 நிமிஷம் ஏன் வந்து 9 மணிக்கு ஏன் 9 நிமிஷம் வந்து அந்த விளக்கேற்றி வைக்கணும் அப்படின்னு சொன்னார், ஏன் அப்படிங்கிற கேள்வி வந்து திடீர்னு வந்து ஒரு ஆன்லைன் ஒரு இண்டஸ்ட்ரி அதாவது ஒரு நிறுவனம் வந்து கேள்வி எழுப்பியிருக்கு. ஸோ இது வந்து ஏதாவது தெய்வீக செயலா இல்லை வந்து அதாவது இந்த மதம் சார்ந்து ஏதாவது இது பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதனால் அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு வந்து ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ வந்து ஒரு தெளிவுபடுத்தியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் எந்த ஒரு உள்நோக்கமும் நாங்கள் வச்சு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க. Don't fall for the rumors and unscientific reasoning on the appeal for lighting diya, it said. ஸோ ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ வந்து இதுக்கு என்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வதந்திக்கெலாம் நீங்கள் வந்து யாரும் வந்து நம்ப வேண்டாம். அதே மாதிரி இதுக்கு வந்து எந்த ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு இதுவும் இல்லை. இது வந்து ஜஸ்ட்டு வந்து இப்போ நரேந்திர மோடி சும்மா சொன்னது தான் 9 மணிக்கு 9 நிமிஷம் வந்து லைட் ஏற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதான் வழி. இதுக்கு வந்து எந்த ஒரு உள்ளர்த்தமும் இல்லை. இதை வச்சு வேறு எந்த ஒரு தவறான வதந்தி பரப்ப வேண்டாம் அப்படின்னு வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ அப்படிங்கிறாங்க. The Prime Minister himself has repeatedly asked people to stay away from rumors and misinformation about the pandemic and rely only on trusted media platforms. ஸோ Prime Minister நரேந்திர மோடியே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி சமயத்தில் நம்ம இக்கட்டான இருக்கிற சூழ்நிலை இருக்கிற இந்த சமயத்தில் வந்து தவறான எந்த ஒரு தகவலும் நீங்கள் பரப்ப வேண்டாம், வதந்திகளையும் நம்ப வேண்டாம், வெறும் நம்பத்தகுந்த அந்த மீடியாக்களை மட்டும் நீங்கள் வந்து நம்புங்க, மற்றபடி வேறு யாரையும் நம்ப வேண்டாம் அப்படின்னு வந்து Prime Minister நரேந்திர மோடியே சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. Mr. Modi has a formidable following among the Indian public and his words carry weight. Formidable அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்லமை மிக்க அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். ஸோ மோடி வந்து மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு வல்லமை மிக்க ஒரு தலைவராக இருக்கார். ஸோ அவரோட வார்த்தைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சக்தி இருக்குது, அதாவது நல்ல ஒரு வெயிட்டேஜ் இருக்குது, அவர் நல்ல ஒரு வாய்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். ஸோ அவர் வந்து ஒரு மதிக்கத்தக்க ஒரு வல்லமை மிக்க பொசிஷனில் இருக்கார் அப்படிங்கிறாங்க. But no country can talk its way out of a pandemic and an economic collapse. Talk its way out அப்படின்னா பார்த்தீங்கன்னா சும்மா பேசிகிட்டே வந்து இது பண்ண முடியாது, வெறும் வாயினால் வந்து இது பண்ண முடியாது, ஆக்ஷனில் காட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் வந்து டாக் இட்ஸ் வே அவுட் அப்படிங்கிறது. ஸோ எந்த ஒரு நாடுமே வந்து சும்மா வந்து நாங்கள் வந்து இந்த வைரஸ் வந்து நாங்கள் இது பண்ணிடுவோம் சமாளிச்சிடுவோம் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. இந்த நடவடிக்கைகளில் காட்டினா தான் வந்து இந்த பேண்டமிக்கை வந்து நம்ம சமாளிக்க முடியும். அதே மாதிரி பொருளாதாரமும் வந்து நிலைகுலையாமல் இருக்கிறதுக்கு நடவடிக்கைகள் எடுத்தால் தான் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வர முடியும். சும்மா வாய் சொல்ல வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. If words are all one has, the virus is not going to be kind. ஸோ இந்த மாதிரி வந்து வெறும் வந்து வார்த்தையால் மட்டுமே நம்ம வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா வைரஸை வந்து நம்ம வந்து சமாளிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. Nor is an economy going to stop its free fall at the sight of candles. ஸோ எந்த ஒரு பொருளாதாரமும்
அந்த லைட்டு வெளிச்சம் வருது பார்த்தீங்களா, அது வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் வந்து பொருளாதாரம் வந்து நிலைகுலையாமல் வந்து சீராயிரும் அப்படின்னு நம்புறது வந்து ஒரு தவறான செயல். எந்த ஒரு பொருளாதாரமும் அப்படி அந்த லைட் வெளிச்சத்தை பார்த்தோன்னே கீழே விழுகிறது நிறுத்த போகிறதில்ல. அது வந்து தேவையான நடவடிக்கைகள் கண்டிப்பாக எடுத்து ஆகணும் அப்படிங்கிறாங்க. சிம்பாலிசம் இஸ் இன்ஃப்யூஸ்ட் வித் மீனிங் ஒன்லி த்ரூ கரஸ்பாண்டிங் ஆக்ஷன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சிம்பிள் மூலிமா வந்து, அதாவது வந்து ஒரு குறியீடு மூலிமா வந்து இதை வந்து நம்ம பண்ணுறது வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அதுக்கு தேவையான நடவடிக்கைகள் எடுத்துட்டு அது இந்த சிம்பிள் மூலிமா வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த சும்மா அந்த சத்தம் அந்த போன லாக்டவுன் March 22 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஒரு March 24 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம் பண்ணாங்க பார்த்தீங்களா 5 மணிக்கு. அதுக்கப்புறம் இப்போ லைட் இது பண்ணுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பாலிசமாக தான் இருக்குமே ஒழிய அதுக்கு தகுந்த நடவடிக்கைகள் எடுத்தால் தான் வந்து இதை வந்து ஒரு உண்மையான ஒரு அர்த்தமாக இருக்கும் இப்படி பண்ணுறது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிகளோட ஓவர்வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பாலிசம் ஹேஸ் இட்ஸ் பிளேஸ் பட் இட் மஸ்ட் பி a பார்ட் ஆஃப் அ சஸ்டைனபிள் ஆக்ஷன் பிளான். ஸோ சிம்பாலிசம் வந்து நம்ம பண்ணலாம், ஆனால் அதாவது ஒரு குறியீடு மூலிமா வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியப்படுத்தலாம். ஆனால் அதுக்கு தகுந்த நடவடிக்கைகளையும் எடுத்தா ஆகணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சிம்பாலிசம் பண்ணுறதே வந்து ஒரு அர்த்தமற்ற செயலாக மாறிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் மக்களே இந்த ஃபஸ்ட் எடிட்டோரியல். கீழே அந்த லிங்க் கொடுத்துருங்க, வேர்ட்ஸ் வித் தமிழ் மீனிங்கோட இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.